வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது 2 கிரைம் த்ரில்லர் படங்கள், ரெண்டுமே மலையாள படங்கள் தான். ஸோ ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கிற படங்கள் தான் நான் தேடி பிடிச்சி பார்ப்பேன்னா இந்த 2 படத்தையும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஒன்று தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா. ஸோ 2 படங்களை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங்கில் இருக்கிற படம் தான் ஐடென்டிட்டி அப்படிங்கிற படம். இதில் டொவினோ தாமஸ், த்ரிஷா இருக்கிறாங்க. அது இல்லாமல் வினய் இந்த படத்தில் இருக்கிற. அப்படி இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு மிகப்பெரிய சம்பவத்திலேருந்து த்ரிஷா தப்பிச்சிடுறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சு வரவங்க ஒரு கொலகாரனை பார்த்துட்டாங்க. இப்போ அந்த கேஸை வினய் வந்து விசாரிக்கிறாரு. எப்படியாச்சும் இவங்க சொன்ன டீட்டெயிலை வச்சு நம்ம அந்த கொலகாரனை பிடிக்கணும்னு டொவினோ தாமஸும் கூட சேர்ந்து அவங்க சொல்ற விஷயங்களை வச்சு நான் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சாங்களா, அப்படி என்ன வேலையை பார்த்து விட்டான், அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த படம். இதுல 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ட்விஸ்ட் மாதிரியே டக்குனு தூக்கி போற விஷயங்களை சொல்லுவாங்க. பிளேட்டை திருப்பி போடுற மாதிரி இது வரைக்கும் பாத்துட்டீங்களா, இது இல்லைங்க இப்போ வேற காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி மாறுற விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. படத்தோட பேர் ஐடென்டிட்டி. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் காட்டுற விஷயங்கள் ஒன்று, அவங்க மறைக்கிற விஷயங்கள் ஒன்று, உண்மையான விஷயம் எதுன்னு தெரியுமா, இதை தெரிஞ்சுக்கின்ற மாதிரி. அண்ட் படத்துக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே ஏகப்பட்ட விஷயங்கள் நடுவில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சிம்பிளான கேஸாக ஸ்டார்ட் ஆகி என்னங்க இன்டர்நேஷனல் லெவலுக்கு போறீங்க, மலையாள படங்கள்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து முடிச்சிருவீங்களே, என்ன நீங்கள் ஃப்ளைட்லாம் சண்டை போறீங்கன்ற மாதிரி சில இடங்கள் ஃபீல் ஆச்சு. இன்னும் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சது ஒன்றா இருக்குது, எங்கேயோ போகிற மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. அண்ட் 1-2 இல்லை ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் திடீர்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ட்விஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும் இந்த படத்துல. போதும் ட்விஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு எவா போதும்பா டக்குனு விஷயத்துக்கு வாங்க பாடுற மாதிரி ட்விஸ்ட் கொடுப்பாங்க. வெறும் ஒரே ஒரு வில்லன், அது ஏன் பண்றான் தெரியுமா, எதுக்காக பண்றான் தெரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்கோமா. இதுல முதல்ல யாரா வில்லன், எதுக்காக இந்த வேலையை பார்க்கறான், ஓ இதுக்காக தான் இந்த வேலையை பார்த்தா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு தெரியுமான்ற மாதிரி மொத்தமா ரிவீல் பண்ற வரைக்கும் ட்விஸ்ட்டுகளா நிறைய இருக்கும். மொத்தமா அந்த ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓ இதுதான் விஷயமான்ற மாதிரி ஃபீல் ஆகும். எஸ், செகண்ட் ஹாஃப்ல என்னங்க சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன் படம் வந்தா ஃபிளைட்ல இன்டர்நேஷனல் லெவலுக்கு சண்டெல்லாம் போட்டு ஆக்ஷன் த்ரில்லர் ரேஞ்சுக்கு போறீங்களேன்ற மாதிரி தோணுச்சு. ஓவரால் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகளோட எல்லா விஷயங்களும் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ கிரைம் த்ரில்லர் படத்தை கொஞ்சம் பெருசா பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை நீங்க ஃபேமிலியாவே பார்க்கலாம்ப்பா. ஸோ தமிழ் டப்பிங்லையுமே வேற இருக்குது. ரெண்டாவது படம் ஆனந்த் ஸ்ரீபாலா. இது வந்து நம்ம நார்மலா எதிர்பார்க்குற மலையாள படம். அதாவது ரொம்ப சிம்பிளா அப்படியே பொறுமையா விசாரிச்சு கடைசியில மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுக்குற நார்மல் வழக்கமான மலையாள படம். நல்லா இருக்கு. சரி, இதுல கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஹீரோவுக்கு அம்மா மேல அவ்வளோ பாசம். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. இவர் ஏதாச்சும் டென்ஷன் ஆனாங்கன்னா இல்லை அம்மாவை பற்றி யாராச்சும் கேட்டாங்கன்னா டக்குன்னு இவங்க அம்மா நம்ம கூடவே இருக்கிற மாதிரியே இவர் இமேஜின் பண்ணிப்பாரு. ஸோ பக்கத்தில் இருந்து ஏதாச்சும் டென்ஷன் ஆனால் ஒன்றுலடா நான் கூட இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஹீரோவுக்கு ஏதாச்சும் ஒன்று அம்மா வந்து கூட நிற்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கேஸை முடிச்சுட்டாங்க. என்னங்க இதில் வேறு சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி கேஸை முடிச்சு விட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து இல்லை, இந்த கேஸை விசாரித்த விதத்தில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிற பொண்ணு இல்லைன்ற மாதிரி நினைக்க இப்போ ஹீரோ வந்து போலீஸாக இல்லை, அவர் வந்து டிவி சேனலுக்காக போலீஸ் பண்ண இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை அப்படின்னு விசாரிக்க கிளம்புறாரு. ஸோ இப்போ இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த எல்லா ஆதாரத்தையும் கிராஸ் செக் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு இவர் விசாரிக்க ஆரம்பிக்க இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து டிவி சேனலுக்காக இந்த விசாரிக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்றதான் மொத்த படமே. ஆக்சுவலாக அந்த படத்தில் பிடிச்சதே இதில் யார் மேலேயும் சந்தேகப்படுறதுக்கு ஒரு காரணமும் இல்லை, ஒரு மொமெண்ட்டும் இல்லை. டேய் இந்த கேஸ் எப்படா சால்வ் பண்ண போறீங்க, இதில் எதுவுமே இல்லையடான்ற மாதிரி தான் படமே ஸ்டார்ட் ஆகும். இதில் எப்படா கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் பிடிச்சது. அதே மாதிரி இந்த கேஸை ஏன் விசாரிக்கணும்னு ஹீரோ சொல்ற அந்த ரீசன், 2 ரீசன் இருக்குதுப்பா. இந்த 2 காரணத்துக்காக தான் இந்த கேஸை நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ற அந்த விஷயங்கள் ஓகே இப்போ தான் கரெக்டான ரூட்ல போறான்ற மாதிரி அவர் விசாரிக்கிற விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. இதில் இவர் போலீஸ்க்காக பண்ணல, டிவி சேனலுக்காக தான் பண்ணாரு. அப்போ போலீஸும் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, ஸோ இவருக்கும் போலீஸ்க்கும் முட்டிக்கிற மூமெண்ட், அந்த குட்டி ஈகோ தகராறு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹீரோக்கும் அவங்க அம்மாவுக்கு இருக்கிற அந்த பாண்டிங் அண்ட் அவங்க அம்மாவை பற்றின விஷயங்கள்ன்ற மாதிரி ஹீரோ அந்த அம்மா கேரக்டர் 2 பேரோட அந்த பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மொத்தத்துக்கும் கடைசியில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமான்ற மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதில் ஹீரோ வந்து போலீஸில் கேட்டதுமே எல்லாரும் வாய் திறந்து உண்மையை சொல்ல போகிறது இல்லை. ஸோ அவர் இருக்கிற எல்லார்கிட்டையும் சின்ன சின்னதாக எல்லாத்தையும் கேட்டு வச்சிருப்பாரு. ஸோ மொத்தமாக அவர் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ அதை கேட்டான்ல இப்போ இந்த விஷயத்தை பார்த்தார்லன்ற மாதிரி மொத்தமாக கனெக்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் போலீஸ் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் இல்லை, போலீஸே தப்புன்னு நிரூபிக்கிற இன்வெஸ்டிகேஷன். மீடியா லெவலில் பெரிய லெவல் கேஸ் ஆயிடுச்சு, போலீஸ் பண்ணது தப்புன்னு நிரூபிக்க போகிறாங்கன்ற மாதிரி இவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்துருச்சு. ஸோ அதுக்கு நடுவில் இவர் அந்த கேஸை விசாரிக்கிற விதங்கிற மாதிரி அந்த எனக்கு இருக்கிற லிமிட்டுக்குள்ளே என்னெல்லாம் முடியுமோ நான் கண்டுபிடிக்கிறேன்டான்ற மாதிரியே எல்லா ஆங்கிலையும் மனுஷன் ட்ரை பண்ணதுன்னு நல்லா போச்சு. இது ஒரு சிம்பிளான படம். சிம்பிளாக கொண்டு போய் கடைசியில் ஒரு செம்மையான ட்விஸ்ட் வச்சு படத்தை கரெக்டாக முடிச்சாங்கல்ல அப்படின்னு நம்ம மலையாள படங்கள் பார்க்கும்போது தோணும்ல. ஸோ அதே ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயம் வரும். ஸோ பொறுமையாக அந்த கேஸை விசாரிக்கிறதோடு நீங்கள் கனெக்ட் ஆகி ஓ இதுதான் காரணமா, இந்த சின்ன விஷயங்கள்லாம் செம்மையாக கனெக்ட் பண்ணார்லன்ற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த படம். ஸோ இந்த படத்தையும் நீங்கள் ஃபேமிலியாகவே ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த 2 படங்களுமே நீங்கள் ஃபேமிலியாக ட்ரை பண்ணக்கூடிய படங்கள் தான். இந்த 2 படமே நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு த்ரில்லர் ஃபேனாக இருந்தீங்க, கிரைம் த்ரில்லர் படங்களாக தேடி பிடிச்சி பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த 2 படத்தையும் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். மறக்காம சோடா புட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.